முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஒரு நிகழ்வில் தாவேக்கா அரசை விமர்சிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல, ஒருவேளை இந்த அரசு நாளையோ நாளை மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ 3 மாதங்களோ 6 மாதங்களோ கவிமையானால் அப்போ கூட சொல்லுகிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஏன் இவ்வளவு புலம்பல்? விஜய் சிஎம்மா, விஜயா சிஎம், நம்ம தோத்துறோமா? விஜயா அது கல்யாண வீட்டில் போய் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுன்றது, நான் இப்பயும் சொல்கிறேன், நாளைக்கோ நாளை மறுநாளோ அதுக்கு அடுத்த நாள் 3 மாதமோ 6 மாதமோ அப்படி ஒரு வேளை கவிழ்ந்தால் ஒன்று விஜய் 200 சீட் அடிப்பார், இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரும். திரும்ப திரும்ப தேர்தல் வந்துன்னா மக்கள் திமுகவை துடை தெரிவார்கள். திமுக சத்தியமாக ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் உதயசூரியனில் போட்டிடுவாங்களா சார்? நேரம் உதயசூரியனில் போட்டிட்டா ஜெயிச்சிருவீங்களா? இது வரைக்கும் வரலாறுல 76 77 ஆண்டுகளில் வரலாறுல தனியாக நின்று எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க? வரலாறு திமுகவுக்கு எதிராக நிற்கிறது. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய நீங்கள் இன்றைக்கு பொறாமையின் காரணமாக தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எதிராக வந்து விட்டது என்பதற்காக தினம் தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள். கல்யாண வீட்டில் போய் அரசியல் பேசுவது என்பது ரொம்ப அவலமான ஒன்று. அப்போ அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து வைக்கிறான். அது இப்போ பை எலெக்ஷன் வரதா இருக்கு சார். அதில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நிற்கணும். எப்படியாவது ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளே கொண்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. அவர் வேறு அப்பாவை காணணும்னு பேசிட்டாரு. சரி, நின்று தோத்துட்டாருன்னா திமுகவின் தற்பொழுதைய அரசியல் தற்கொலை அரசியல், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை விட பெரிய தோல்விகளை சந்தித்த கலைஞர் இப்படிப்பட்ட தற்கொலை அரசியலை செய்ததே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்பொழுதைய அரசியல் இதுவரை வரலாறு காணாத ஒரு அரசியல். இது தற்கொலை அரசியல். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஒரு நிகழ்வில் தாவேக்கா அரசை விமர்சிச்சிருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணது இத்தனை நாட்களில் ஒரு சில விமர்சனங்கள் ரொம்ப காட்டமாக இருந்தாலும் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த விமர்சனம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழும். மக்களுக்கு பிடிக்காம ஒரு ஆட்சி இருக்குது, நாளைக்கு கவிழலாம், 3 மாதத்தில் கவிழலாம், இல்லை 6 மாதத்தில் கவிழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. உங்களுடைய முதல் பார்வை சார்? பிரச்சனை ஒன்று தாங்க, பல தடவை பேசியாச்சு. இந்த தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அடிப்படையில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. அவங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இது மக்கள் தீர்ப்பு. இந்த அரசு இன்றைக்கி கவுந்துரும், நாளை கவுந்துரும், நாளை மறுநாள் கவுந்துரும், 3 மாதம் பொறுத்து கவுந்துரும், 6 மாதம் பொறுத்து கவுந்துடும் என்று தொடர்ந்து பேசுவதன் மூலம் மேலும் மேலும் மக்களின் அதிருப்தியை, வெறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல, ஒருவேளை இந்த அரசு நாளையோ நாளை மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ 3 மாதங்களோ 6 மாதங்களோ கவிமையானால் அப்போ கூட சொல்லுகிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. 118 சீட்டு தனி மெஜாரிட்டியோட வர முடியாது. அதுவும் இப்போ எல்லா கூட்டணி கட்சியும் விஜய் கிட்ட இருக்காங்க. இவங்க வரலாறுலேயே இவங்க தனியாக என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. எப்படி இவங்க ஒருவேளை விஜய் கவுந்தாலும் இப்போ இருக்க 59 இவங்களுக்கு வராது. அதில் ஒரு 30 சீட்டாக இழந்துட்டு நிற்பாங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் இருக்கும்போது திமுக தோல்வியை தழுவி இருந்தது சார். இருக்கும்போதே தழுவுதெல்லாம் இல்லைன்னா உங்கள் லாஜிக் படியே வரேன். இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கும்போதே திமுக தழுவிச்சு தோல்வி. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் உதயசூரியனில் போட்டிடுவாங்களா சார்? நேரம் உதயசூரியனில் போட்டிட்டா ஜெயிச்சிருவீங்களா? இது வரைக்கும் வரலாறுல 76 77 ஆண்டுகளில் வரலாறுல தனியாக நின்று எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க? 89 எலெக்ஷனில் ரெட்டையில முடக்கப்பட்டு காங்கிரஸ் தனியாக நின்று, அப்போ கூட சிபிஐ இன்னும் 2 கட்சிகளை சேர்த்து தான் கருணாநிதி ஜெயிச்சார். வரலாறு திமுகவுக்கு எதிராக நிற்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு நலத்திட்டங்களை அமல்படுத்திய பிறகும், 90 கட்சியை சேர்த்த பிறகும், 4 முனை போட்டி வந்த பிறகும், அதிமுக சிதிலமடைஞ்சு கிடந்த பிறகும், மீடியாவை 90%க்கு மேலே மீடியாவை 99% தன்னுடைய இரும்பு கட்டுப்பாட்டில் வச்ச பிறகும், பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண பிறகும், தொகுதியில் 50 கோடி செலவு பண்ண மந்திரிகள் இருக்காங்க. விஜயை தோற்கடிப்பதற்கு 2 தொகுதிகளையும் தலா 100 கோடிக்கு மேலே திமுக செலவு செய்தது. இல்லை என்றவர்களை சொல்லுங்கள். பல ஆயிரம் கோடியை திமுகவும் சில ஆயிரம் கோடிகளை அதிமுகவும் செலவு செய்தும் இந்த முடிவு வந்திருக்கிறது. தாவேக்கா சில தொகுதிகளுக்கு மட்டும் செலவு செய்தது. கூட்டணி எதுவுமே என்று உங்களிடம் இல்லை. கூட இருக்கிறது பூரா லெட்டர் பேட் பார்ட்டிஸ். நாளைக்கு விஜய் கவிழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஸ்டாலினுடைய வார்த்தைகளின்படியே பேசுவோம். அது தப்பு ரைட்டுன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கூட போக வேணாம். விஜய் கவிழ்கிறார், ஓகே, திமுக ஆட்சிக்கு வராதே சார். ஒன்று விஜய் 200 சீட் அடிப்பார், இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரும். திரும்ப திரும்ப தேர்தல் வந்துன்னா மக்கள் திமுகவை துடை தெரிவார்கள். இந்த தேர்தலில் திமுகவோட தோல்வி ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது. இதை விட பெரிய தோல்விகளை அவர்கள் பார்த்தார்கள். 91 நீங்கள் எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது 1 சீட்டு தான் கலைஞர் மட்டும் ஜெயிச்சார். அதன் பிறகு ராஜினாமா பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. எக்மோரில் பருதி எல்லாம் எழுதியும், துறைமுகத்தில் செல்வராஜும் ஜெயித்தாங்க. 93
செல்வராஜ் மதிமுகவுக்கு போயிட்டார். திமுகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான், பரிதி தான் இருந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த தேர்தல் முடிவுகள் திமுக சந்தித்த தோல்விகளில் ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது. 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு 59 சீட்டு வாங்கி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வது என்பது ஒரு டீசன்ட் டிஃபீட், ஒரு கண்ணியமான தோல்வி. ஏன் இவ்வளவு புலம்பல்? அதுவும் கல்யாண வீட்டில் போய் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுன்றது, நான் இப்பயும் சொல்கிறேன், நாளைக்கோ நாளை மறுநாளோ அதுக்கு அடுத்த நாள் 3 மாதமோ 6 மாதமோ விஜய் ஆட்சி கவிழ்மையானால், ஒரு வேளை கவுறுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசுகள் எந்த நேரமும் கவிழலாம், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அன்ஃபோர்ஸ்டு டெவலப்மெண்ட்ஸ், திடீர்னு ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளால் அரசுகள் கவிழலாம். தனி மெஜாரிட்டி இல்லைன்னா 118னா ஒரு 7 சீட்டாக குஷனிங் இருக்கணும். 125+ இருந்தால் தான் கவராது 5 வருஷம்னு சொல்லலாம். அது இல்லாத அரசுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படி ஒருவேளை கவிழ்ந்தால் திமுக சத்தியமாக ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. ஒரு 5 வருஷமாவது நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் தான் மக்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் அகலும். நீங்கள் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் 9,000 ரூபாய் கிட்டத்தட்ட 1 கோடிய பெண்கள் கணக்கில் வரவு வச்சிங்க. அப்படியும் தோத்திங்க. 9,000 ரூபாய். பீகாரில் மோடி 10,000 ரூபாய் கொடுத்தாருங்க, 9,000 ரூபாய் கொடுத்தீங்க. பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 3,000 ரூபாய். ஜனவரி மாதம் மகளிர் உரிமைத்துறை 1000, 4,000. அதுக்கப்புறம் 5,000 ரூபாய் பிப்ரவரியில், 2,000 ரூபாய், 2,000 ரூபாய், 1000, அப்புறம் ஒரு 3,000 ரூபாய். அவ்வளோ கொடுத்தும் தோத்திங்களே சார். குளத்தூர ஸ்டாலின் அவர்களே தோற்கடிக்கப்பட்டார். அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்ன? இந்த தேர்தல் வந்து முறைகேடாக நடந்த தேர்தல்னு நீங்கள் எங்கேயுமே சொல்லலை. இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவிஎம் மோசடி, காசு கொடுத்து ஜெயிச்சிட்டான், கள்ள ஓட்டு போட்டான், நீங்களே சொல்லலை. அப்போ இந்த தேர்தல் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஏன் வந்து ஆட்சி கவிழ்ந்துரும் மக்களுக்கு கோவம்? 38 நாளில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா மக்கள் கோவத்தை? ஆகவே இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. திராவிட முன்னேற்ற கழகம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 6 மாத காலமாக அது ஹனிமூன் பீரியடு. அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பது தான் இதனுடைய பொருள். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சுங்கன்னாலும் அடிப்படை ஒன்று தான். அதில் புரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும். ஸ்டாலின் ஏன் இப்படி பேசுகிறாரு, திமுக ஏன் இப்படி நடந்து கொள்ளுது. இந்த தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ப முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டையும் இதுதான் ஜனநாயகம் தீர்ப்பு. பூனை கண்ணை மூடிட்டால் பூலோகம் இருண்டு விடாது. முக ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இன்னொரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. முதல்வராக நான் இருக்கும்போது இந்த முக ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் மறுபடியும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்ச திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இந்த ஆட்சியினுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. அப்போனா அந்த வாக்குகள் இவங்களுக்கு தானே இருக்கணும். இந்த கூட்டணி வந்து அவங்க கூட போய் சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே? இல்லை, அப்படி பார்க்காதீங்க. அதாவது வந்து அடிப்படை ஒன்றே தான் அளவுகள். பிஜேபி வரக்கூடாது. எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் ஆன்டி பிஜேபி. பிஜேபி வரக்கூடாதுன்னா இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி அமைவதை தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா பிரசிடென்ட் ரூல் இல்லைன்னா எலெக்ஷன். 35% அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வரலாற்று சாதனையை விஜய் நிகழ்த்தியிருக்கிறார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோடி கூட, ஜெயலலிதா கூட, எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனையை கருணாநிதி, ஸ்டாலின்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. தனியாக 35% வாங்கியிருக்கார். ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி உட்பட எல்லாருமே வந்து ஒரு 40 கட்சி 50 கட்சியை சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. 35%. எம்ஜிஆர் முதல் தேர்தலில் 77 ஜெயிக்கும்போது 30% தான் வாங்கினார். அது ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சு 130 சீட். அன்ஃபார்ச்சுனேட்லி 35% வாங்கியும் 118 சீட்டு மினிமம் நம்பர் வரல 4 கார்னர் ஃபைட்டால். இது ஒரு வரலாற்று சாதனை, ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. நான் முதலமைச்சர் ஆகணுன்ட்டு தான் ஓட்டு போட்டாங்க, அந்த கட்சி தயவில் தான் நீங்கள் இருக்கீங்க. லாஜிக் எப்படி வேணால் நம்ம பேசலாம். 35% அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சிகள் வந்து அந்த எம்எல்ஏக்கள் வந்து அவர் பக்கம் விஜய்க்காக போயிருக்காங்கன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு அவங்க போயிருக்காங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணாத துரோகமா? 1998 மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக ஓட்டு கேட்டுட்டு 99 ஏப்ரலில் 6 எம்பிஸ் போய் வாஜ்பாய் ஆதரித்து ஓட்டு போட்டு அப்படியும் ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்தாங்க. அதை விட பெரிய துரோகத்தை இந்திய அரசியலில் யாருமே செஞ்சது கிடையாது. குஜராத் இன படுகொலைகளின் போது மோடியை ஆதரித்து பேசியது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் திமுக எம்பிக்கள். அன்றைய வாஜ்பாய் அரசியல் அங்கம் வகித்து கொண்டு அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப கலைஞர் சொன்னார். அகமதாபாத் நகரில் முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருந்த பொழுது, குழந்தைகள் கூட எரியும் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்து கொண்டிருந்த பொழுது, முஸ்லீம்களுடைய, இஸ்லாமியர்களுடைய உடைமைகள், உயிர் எல்லாமே வந்து தீக்கிரையாகப்பட்ட பொழுது, அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் அகமதாபாத் நகரில் மோடியை ஆதரித்து நடைபெற்ற மிகப்பெரிய ஊர்வலத்தில் முதல் வரிசையில் நடந்து சென்றவர்கள் வைகோவும் எஸ்எஸ் பழனிமாணிக்கம். உங்கள் கடந்த கால வரலாறு இதுதான். அதனால் இந்த அளவுகளை வச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பேச முடியாது.
இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ள அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். நான் இப்பயும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய தோல்வியே கிடையாது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தோல்வியோடு ஒப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட 60 சீட் 59 சீட் வாங்கி ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய நீங்கள் இன்றைக்கு பொறாமையின் காரணமாக தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எதிராக வந்து விட்டது என்பதற்காக தினம் தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள். கல்யாண வீட்டில் போய் அரசியல் பேசுவது என்பது ரொம்ப அவலமான ஒன்று. இதை தான் திராவிட இயக்கம் 75 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்கள் அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னால் செஞ்சிருந்தா அது ஓகே. இன்றைக்கி போய் இப்படி புலம்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து? இது மக்கள் மத்தியில் மேலும் உங்களை அந்நியப்படுத்தும். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 100 முறை சொல்லுவேன். ஒருவேளை விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் நாளைக்கோ நாளை மறுநாளோ 100 நாள் பொறுத்தோ 6 மாதங்கள் கழித்தோ அல்லது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சோ கண்டிப்பாக சத்தியமாக திமுக வரப்போகிறது கிடையாது. ஒன்று விஜய் மறுபடியும் அதீத மெஜாரிட்டியுடன் வருவார், இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இதை விட மோசமான தொங்கு சட்டமன்றம் அமையும். ஒரு முழு 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் திமுக மீது மக்களுக்குள்ள கோபம் குறையும். இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட், தங்கள் சொந்த நலன் கருதியாது திமுக தன்னுடைய போக்கை, ஸ்டாலின் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுல இருந்து தான் சார் என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் இப்போ தாவேகா அரசுக்கும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகா அரசு பக்கம் சாஞ்சிருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்களோ? திமுக பாஜகவின் பக்கம் பொறுமையாக சாயிற மாதிரி இருக்கே. அப்போ கண்டிப்பாக சாஞ்சிட்டு தான் இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சி திமுக ஏற்படுத்த முயற்சி பண்ணுச்சா இல்லையா? அந்த 5-6 நாளில் வந்து எடப்பாடியை சிஎம்மாக்க ஸ்டாலின் முயற்சி பண்ணாரா இல்லையா? தன்னுடைய தோழமை கட்சிகளை 2 இடதுசாரிகளையும் ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் கூப்பிட்டு எடப்பாடியை சிஎம்மாக்க போகிறேன், நீங்களாம் ஆதரிக்கணும்னு கேட்டாரா இல்லையா? இதை எத்தனை பேர் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க? எம்ஏ பேபி பேசினார், முதல் நாள் பேச அடுத்த நாள் மறுத்தார். ஐயுஎம்எல் காதர் மைதீன் சொன்னார், திருமாவளவன் சொன்னார், வீரபாண்டியன் சொன்னார், எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருமே முன்னாடி நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் மறுப்பு தெரிவிச்சாங்க. எல்லாரும் தெரிவிக்கல, பேபியை தவிர. திருமாவளவன் அவர்களும் தெரிவிச்சாங்க. அவர் மாற்றி பேசுகிறார், அதில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வீரபாண்டியன், ஐயுஎம்எல் காதர் மைதீன்லாம் தெளிவாக பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக திமுக முயற்சி பண்ணுதுன்னா அதை விட சந்தர்ப்பவாதம் ஏதாவது உண்டா? திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தா என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு கேட்குறாரு. என்னது இது? விஜய் முதலமைச்சராகிவிடக்கூடாது என்பதற்காக அமித்ஷாவுடன் கூட்டணி வைத்து அதிமுக எடப்பாடியை முதலமைச்சராக ஸ்டாலின் முயற்சி செய்தாரா இல்லையா? எத்தனை பேர் இது முயற்சி செய்தாருன்னு திரும்ப திரும்ப ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்றைக்கு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்றை மறந்து விடாதீர்கள், விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும், எக்காலத்துக்குமான உண்மை அது. மனிதன் இருக்கும் வரை அந்த உண்மை நிலைத்திருக்கும். எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள், எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். எண்ணம் போல் வாழ்வு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பை எலெக்ஷன் வந்து வர்றதா இருக்குது சார். அதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கடுமையான வலியுறுத்தலில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். எதற்காக? ஜெயிச்சு காட்டணும், நம்ம போய் எதிர்வரிசையில் நம்ம தலைவரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமா, இல்லைனா விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக நம்ம தலைவர் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியா? இல்லை, அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியல. எப்படியாவது ஸ்டாலின் அமைச்சரவைக்குள்ளே சட்டசபைக்குள்ளே கொண்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. அவர் வேறு அப்பாவை காணணும்னு பேசிட்டாரு. நிற்கிறது அவர் உரிமை, ஸ்டாலினோட உரிமை, நிற்க வைக்கிறது கட்சியோட உரிமை. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, நின்று தோத்துட்டாருன்னா ஒருவேளை அந்த ஆபத்து இருக்குல்ல. அது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரியாமலா இருக்க போது? ஆசை யாரை விட்டு? எனவே இது அவங்க கட்சியோட உள்வகாரம். நிற்கிறாரா நிற்கட்டும், லெட் த பீப்புள் டிசைட். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கூட்டணி கட்சிகள் ஒருத்தரும் கூட இல்லை. கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் களத்தில் எதிராக அவருக்கு பேசுவாங்க. ஸ்டாலின் விஜய் கிரவுண்டில் இறங்கி தினம் பேசுவார். ஆகவே இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். நிற்கிறாருன்னா நிற்கட்டும். கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிறது ஆளுங்கட்சியை விட திமுகவுடன் இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக பயணித்த அவங்களுடைய முந்தைய கூட்டணி கட்சிகள் தான். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசுக்கு எதிரான விமர்சனம் வைக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு குட்டு வைக்கிறாங்களே சார். யார் வைக்கிறா? திமுகவினர் தான். அதுதான் கோபம், வைத்தறிச்சல், பொறாமை, வேற என்ன? எல்லா கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கி அவங்க எழுந்துட்டு தனிமரமாக நிற்கிறாங்க. அந்த கோபம் தான் காரணம். இன்றைக்கு திமுகன்றது தனி மரம். உங்களுக்கு யார் இருக்கா? 2 இடதுசாரிகள் இல்லை, விசிகா இல்லை, காங்கிரஸ் இல்லை, ஐஎம் இல்லை, நேற்று வரைக்கும் இந்த மதிமுக இல்லை, யாருமே இல்லையா சார்? கூட இருக்கிறது பூரா லெட்டர் பேட் பாட்சி, ஒரு உறுப்பினர் கட்சிகள், ஒரு இருக்கை ஆசிரியர் பள்ளிங்குவாங்க, ஓராசிரியர் பள்ளிகள் மாதிரி ஒரு உறுப்பினர் கட்சிகள் தான் கூட நிற்குது. நீங்கள் அப்போ இது சந்தர்ப்பவாத அரசியலும் தானே சார்? இல்லை, இது நீங்கள் எப்படி வேணால் வேகனம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிமுகவை கொண்டு வந்து சிஎம் ஆக்கி எடப்பாடியை சிஎம் ஆக்குறேன், நான் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார். அதை விட துரோகம் ஏதாவது இருக்காங்க? எடப்பாடியை நான் சிஎம் ஆக்க போகிறேன், நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டார். இதை விட ஒரு துரோகம் இருக்க முடியுமா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிகாரம் கையில் இல்லைன்னு விஜயை முதலமைச்சராக்க விடாமல் 107 சீட்டு வாங்கினவன் சிஎம் இல்லையா?
47 சீட்டு வாங்கினவங்களும் 59 சீட் வாங்கினவங்களும் சிஎம் ஆகுங்க. நாங்கள் எந்த நியாயங்க உங்கள் நியாயம்? மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? ஆகவே தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய திமுகவின் அரசியல் ஹராக்கிரின், ஆங்கிலத்தில் ஹிந்தியில் ஒரு ஹராக்கிரின் தற்கொலை அரசியல். திமுகவின் தற்பொழுதைய அரசியல் தற்கொலை அரசியல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட பெரிய தோல்விகளை சந்தித்த கலைஞர் இப்படிப்பட்ட தற்கொலை அரசியலை செய்ததே இல்லை. ஒரு 6 மாதமாவது மௌனம் காக்க வேண்டும். எதிரியை தப்பு செய்ய அலோவ் பண்ணணும். நீங்கள் தினம் 6 ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்பொழுதைய அரசியல் இதுவரை வரலாறு காணாத ஒரு அரசியல். இது தற்கொலை அரசியல். அந்த 6 மாத கால பொறுமை காக்கணும்னு முதல்ல அறிவிச்சது திமுக தான். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அதை வந்து பொறுமையாக தாங்க முடியல. அதுதான் மனசு மறுக்குது. விஜய் சிஎம்மா, விஜயா சிஎம், நம்ம தோத்துறோமா, காந்தி செத்துட்டாரான்வாங்கல்ல அந்த மாதிரி, சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி, விஜயா இவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க அனுபவமிக்க கட்சிக்கு ஏன் இந்த பதட்டம், தடுமாற்றம்? தவறான பாதையில் திமுக. நம்ம மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய அரசியல் தற்கொலை அரசியல். நிரந்தரமாக கட்சியை இது வீழ்த்திவிடும். சம்பந்தப்பட்டவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவேக அரசு சரியான பாதையில் செல்லுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். ஏன்னா அமைச்சர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது, நிறைய வீடியோக்கள் வெளியிடப்படுது, விமர்சனங்கள் கடுமையானதாக இருக்குது. எப்படி எதிர்கொள்ள போகிறது தாவேக அரசு? சரியான பாதையில் பயணிக்கிறதா? 2 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ போட்டெல்லாம் பேசுகிறது அபத்தமானதுங்க. ப்ரெசன்ட் வீடியோன்னா பேசலாம். 2 இயர்ஸ் முன்னால் யாரோ எதையோ பண்ணாங்கன்றதுலாம் வந்து உதான் சொல்கிறேன், பொறாமையிலேருந்து வரக்கூடிய அரசியல். தேர்தல் முடிவு எனக்கு பிடிக்கல, கையில் கிடைக்கிது, இதை எடுத்து ஒன்று அடிப்பேன். நீ பதவி ஓட்டி இறங்கணும், நீ இன்றைக்கே கவுந்துடணும், நாளைக்கு எலெக்ஷன் வரணும், நாளைக்கு மறுநாள் எங்கள் கவர்மெண்ட் வந்துடணும். இதுதான் திமுகவோட ஆசை. இது எப்படிங்க நடக்கும்? இயற்கைக்கே விரோதமானது. மோடி நினச்சா கூட உங்களை சிஎம் ஆக்க முடியாதுங்க. இன்றைக்கி கவுந்து நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு மறுநாள்லாம். இது வந்து ரொம்ப தவறான பார்வை, தவறான பாதை. இப்படி ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. ஒரு புதுசாக அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, தப்பு செய்ய அலோவ் பண்ணுங்கள், என்னால் பொறுத்துக்க முடியல, தாங்க முடியலன்ற அந்த ஒரு வைத்தறிச்சல் தான். வேற என்ன, கோவம், ஸ்டொமக் பர்னிங்னு கட்சிக்கு நல்லதில்லை. உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.